விவாக போஜனம்பு. ஆந்திரா டேஸ்டி சேனல் உங்களை அன்போடு வரவேற்கிறது. பாருங்க, இந்த ரெடி ஆயிடுச்சு. கரெக்டாக எல்லாமே நான் போட்டது எல்லாமே கரெக்டாக இருக்குது. காரம் உப்பு எல்லாமே நல்லா சிக்கன் சூப்பராக வெந்துடுச்சு. நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். இந்த சூப்பராக பஞ்சு மேலே ஆகி போச்சு பாருங்கள். நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இப்படி செஞ்சு வீட்டிலே செஞ்சு சாப்பிட்ருங்க. ஹோட்டலுக்கே காசு கொடுக்காம சாப்பிட்டு உங்கள் ஒப்பீனியன் சொல்லுங்கள். காமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் ஐக்கான் அமுக்குங்க. புதுசாக எங்கள் சேனல் பார்க்குறவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். உங்களுக்கு நான் இன்னைக்கு சில்லி சிக்கன் செஞ்சு காமிக்க போகிறேன். இந்த போன்லெஸ் 1/2 கிலோ எடுத்திருக்கேன். நான் போன்லெஸ் சிக்கன் 1/2 கிலோ எடுத்திருக்கேன். இந்த மாதிரி பீசஸாக வெட்டி வச்சுருக்கேன். தெரியுதா? அந்த மாதிரி அதுக்கு இந்த ஊற வைக்கணும். நம்ம ஊற வைக்கிறதுக்கே நான் போடுற இன்க்ரீடியன்ஸ் பாருங்கள். இந்த சின்ன ஸ்பூனோட 3/4 ஸ்பூனு உப்பு போடுறேன். நிறைய போடக்கூடாது. சோயா சாஸ் உப்பு இருக்கும். 3/4 ஸ்பூன் உப்பு போடுறேன். இந்த ஸ்பூனோட இந்த ஃபுல்லாக போட்டிருக்கேன் பெப்பர் பவுடரு. இந்த பாருங்க, பெப்பர் பவுடர், பிளாக் பெப்பர் இந்த போட்டிருக்கேன் பாருங்க. சிம்மி அதில் இந்த 1 ஸ்பூனு சோயா சாஸ் போட்டிருக்கேன் பாருங்க. சோயா சாஸு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இந்த அளவு போதும். நிறைய போடக்கூடாது. இந்த அளவு போதும். போட்டாச்சு. ஒரு எக்கு இந்த பீட் பண்ணிக்கிறேன். ஒரு எக்கு போட்டாச்சு. கார்ன்ஃப்ளவர் இந்தாங்க. கார்ன்ஃப்ளவர் இது இந்த 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். 2 ஸ்பூனு ஃபுல்லாக வரலான்னாலும் கொஞ்சம் எடுத்துக்கிறேன். கார்ன்ஃப்ளவர் 2 ஸ்பூன். மைதா இது 1 ஸ்பூனு. இந்த 1/2 ஸ்பூன் போடுறேன். அவ்வளோதான். இது இப்போ நம்ம நல்லா மேஷ் பண்ணிக்கணும். நல்லா வர வைக்கணும். அது இந்த 1 ஸ்பூனு வெனிகரை. இது வெனிகரை இந்த 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். இன்னும் கொஞ்சம் அவ்வளோதான். இது நல்லா மேஷ் பண்ணிடுவோம். இப்படி நல்லா இது பண்ணிட்டு பனைஞ்சிட்டு இது ஒரு 1/2 மணி நேரம் ஊறணுங்க. இது இதில் ஒரு 1/2 மணி நேரம் ஊறணும். இதில் ஊறினதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம இது ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். மாவு ஊற வச்சிருக்கும்ல, ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சிருக்கும்ல, அந்த மாவு இது அந்த சிக்கன் மாவுன்றேன் நான். அந்த சிக்கனுங்க எல்லாத்தையும் போட்டு ஊற வச்சிருக்கும்ல, அந்த சிக்கனை இப்போ நம்ம இது எண்ணெயில் பொரிக்கணும்.
நம்ம இதெல்லாம் ஹோட்டலுக்கு போய் இதெல்லாம் சாப்பிட்றதுக்கு தான் நம்ம 1000 கணக்கெல்லாம் கட்டிட்டு வர்றோம். அதே நம்ம கம்மியில் கொஞ்சமாக காசுலேயே நம்ம வீட்டில் இதெல்லாம் செஞ்சுக்கணும். கொஞ்சம் சிரமம் பார்க்காதீங்க. சண்டே அன்னைக்கு அந்த மாதிரி பிள்ளைங்களோ ஹஸ்பண்ட் எல்லாம் வீட்டில் இருக்கிற அன்னைக்கு செஞ்சு கொடுங்க. இப்போ நம்ம இது செய்ய முறை பார்த்துடலாம். சில்லி சிக்கனை கொஞ்சம் மூலம் ஆயில் ஊற்றுறேங்க. அதே பொரிச்சிருக்குமில்ல அந்த ஆயிலை ஊற்றுறேன் கொஞ்சம். இந்தாங்க, அவ்வளோதான், போதும் நம்மளுக்கு. இங்கே பாருங்க, அதுக்கு தேவையான ஜாமானம் பாருங்க. இந்தாங்க, பூண்டு சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். இஞ்சி சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். இந்த ஆனியன், ஸ்ப்ரிங் ஆனியனுங்க, இது ஸ்ப்ரிங் ஆனியனும் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். இந்த பச்சை மிளகாய் நம்ம க்ரீன் சில்லியில் இந்த மாதிரி நறுக்கிக்கணும். இந்த மாதிரி க்ரீன் சில்லி சிக்கன் இல்லை நம்மளுக்கு இப்படி நறுக்கிக்கணும். வெங்காயம் இப்படி பெருசு பெருசாக நறுக்கிக்கணும். இது குடமிளகா, இது குடமிளகா. இனிமேல் நம்ம இது உங்களுக்கு செய்யும் முறை காமிக்க போகிறேன். பாருங்க, ஃபஸ்ட்டு பூண்டு போடுறேன். இந்த பூண்டு போடுறேன். பூண்டு போட்டாச்சுல, இந்த இஞ்சி போடுறேன். இஞ்சி அவ்வளோ தேவைப்படாது, அதை கொஞ்சம் வச்சுட்டேன். இது கொஞ்சம் பொரியணும். இது சில்லி சாஸு. அந்த காஞ்ச மிளகாய் இருக்குல்ல, நம்ம ஒரு 4-5 ஊற வச்சுட்டு மிக்சியில் அடிச்சுக்கிட்டா இந்த மாதிரி பேஸ்ட் ஆயிரும். அந்த பேஸ்ட் இது இந்த கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். அது கொஞ்சம் தான் போடணும், ஏன்னா பச்சை மிளகாய் நிறைய போடுறோம்ல அதனால. இது டொமேட்டோ சாஸ் ஒரு 1.5 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இது நல்லா ஃப்ரை ஆகணுங்க, அப்போதான் அதோட ஃப்ளேவர் அதில் இறங்கும். பாருங்க, அப்புறம் இந்த பச்சை மிளகாய் போடுறேன். பச்சை மிளகாய் தான் போடணும். இந்த பாருங்க, அரோமா பாருங்க, பச்சை மிளகாய் போட்டோன்னா நல்ல ஸ்மெல்லுங்க. இப்போ ஆனியன் போடுறேன். இந்தாங்க, இப்படிதான் பெருசு பெருசாக தாங்க இருக்கணும். இந்த ஆனியன் போட்டாச்சு. அப்புறம் இந்த குடமிளகாய் போட்டுருவோம். இதெல்லாம் ரொம்ப ஃப்ரை பண்ணிடக்கூடாதுங்க, ரொம்ப ஃப்ரை ஆகிடக்கூடாது. இப்படி ஃப்ரை ஆகாமல் இருக்கிறது தான் நம்மளுக்கு டேஸ்ட்டு. இந்த சில்லி சாஸ் இருக்குல்ல, அது போடுறேன். டொமேட்டோ சாஸ் போடுறேன். இந்தாங்க, கொஞ்சம் உப்பு, டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டுக்கோங்க. அளவு கார்ன்ஃப்ளவர் எடுத்துக்கிறேன். இந்த அளவு கார்ன்ஃப்ளவர் எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சம் மூல தண்ணி, அப்படியே
இப்படி வச்சுருக்கேன். டொமேட்டோ சாஸ் தாம்மா. எனக்கு கொஞ்சம் டொமேட்டோ சாஸ் பத்தலை, நான் கொஞ்சம் போட்டுக்கிறேன். இப்போ அந்த கார்ன்ஃப்ளவர் வாட்டர் இருக்குல்ல, அது ஊற்றுறேன். அது ஊற்றும்போது அடுப்பு ஸ்லிம் பண்ணிக்கோங்க. என்னங்க கொஞ்சம் மோள வாட்டர் போட்டிருக்கேன். அவ்வளோதான். இங்கே பாருங்கள், இப்படி ஆயிடுச்சுல்ல, இப்படி ஆயிடுச்சு. இப்படி தான் இருக்கணும். இப்போ சிக்கன் போட்டுடுறோம். இந்தாங்க, சிக்கன் போட்டு விராவும் போது அடுப்பு ஸ்லிம் பண்ணிக்கோங்க. இப்படி போட்டிருக்கோம்ல. இப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் பிளாக் பெப்பர் போட்டுக்கிறோம். சரி, இந்தாங்க, இந்த அளவு போட்டுக்கோங்க. உங்களுக்கு காரம் வேணுமான்னா இன்னும் கொஞ்சம் போட்டுக்கோங்க. இதே ஸ்பைசியாக இருக்கும். அவ்வளோதாங்க. இந்தாங்க, ஸ்ப்ரிங் ஆனியன் போடுறேன். வெங்காயம் தாள், இது வெங்காயம் தாளுங்க, போட்டாச்சு. இந்த வெங்காயம் தாள் நம்மளுக்கு கிரீன் சில்லி தாங்க இதில் அதிகமாக இருக்கும், அது பார்த்துக்கோங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேங்க, ஆஃப் பண்ணிட்டேன். இது பாருங்க, இது எப்படி இதில் இருந்து வரும். இது கருவேப்பில்லைங்க. இந்த இப்படி கருவேப்பில்லை இப்படி போட்டுக்கணுங்க. அந்த எண்ணெயில் போட்டு கொடுத்தோம். இந்த அந்த எண்ணெயிலேயே பொரிச்சு நீ தனியாக எடுத்துருக்கலாம். நான் இப்போ பொரிச்சிருக்கேன். இந்தாங்க, அவ்வளோதாங்க. இப்போ இது நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. எங்க பாருங்க, அப்படியே ட்ரையா ஜூஸியா நல்லா இருக்கா? இப்படி இருக்கும் பாருங்க. இந்த ரெடி ஆயிடுச்சு. கரெக்டாக எல்லாமே நான் போட்டது எல்லாமே கரெக்டாக இருக்குது. காரம் உப்பு எல்லாமே நல்லா. சிக்கன் சூப்பராக வெந்துடுச்சு. நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். இந்த சூப்பராக பஞ்சு மேலே ஆகி போச்சு பாருங்க. நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இப்படி செஞ்சு வீட்டிலே செஞ்சு சாப்பிட்ருங்க. ஹோட்டலுக்கே காசு கொடுக்காம இது சாப்பிட்டு உங்கள் ஒப்பீனியன் சொல்லுங்கள், காமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் ஐக்கான் அமுக்குங்க. புதுசாக எங்கள் சேனல் பார்க்குறவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பழசா ஒரு வாட்டி அமுக்குனவங்களும் ரெண்டாவது வாட்டி அமுக்காதுங்க. சப்ஸ்கிரைப் போயிட்டே இருக்குது. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு நாங்கள் போடுற வீடியோவுடைய நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். See you, bye bye.